ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எட்டுகே குக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருப்பாகம் தான் செய்ய போகிறோம். இது ஒரு ஈஸியான ஸ்வீட், வாயில் வச்சுட்டே கரையக்கூடிய ஸ்வீட். பெரும்பாலும் பூஜை நாட்களில் இந்த ஸ்வீட் தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம முருகனுக்கு உகந்த ஸ்வீட்டான இந்த திருப்பாகத்தை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம செய்வோமா? திருப்பாகம் செய்யறதுக்கு முதல்ல 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது நல்லா வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கேஷ்நட். எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு தான் நம்ம கேஷ்நட் பவுடரும் எடுக்கணும். ஸோ கேஷ்நட்டை 1/4 கப் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன டிப், கேஷ்நட் நல்லா ஃபைன் பவுடராக ஆகணும்னா அரைக்கிறதுக்கு 1 hour முன்னாடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பெரிய கடாய் இல்லைனா பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கீ விட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண மாவு நல்லா திக்காய் வரும். திருப்பியும் கொஞ்சம் கீ விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பவுடரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 1/2 கப் சுகர் அதை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் கீ விடுங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வந்தோடனே கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மொத்தமே நான் 5 to 6 ஸ்பூன்ஸ் நெய் தான் விட்டுருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு சூப்பர் ஈஸியான ரெசிபி. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த பிரமாதமான ஸ்வீட்டை சாமிக்கு படைச்சி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.